ஏன் நிறைய சூப்பரான ஐடியாஸ் கூட ஃபெயில் ஆகிடுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் அந்த ஐடியாஸ் சரியான கஸ்டமர்ஸை போய் சேராதது தான். இந்த ரொம்ப முக்கியமான முதல் ஸ்டெப்பை எப்படி கரெக்டா பண்றதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். இதுதான் நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்களே கேட்டுக்க வேண்டிய முதல் கேள்வி. உங்க ப்ராடக்ட் ரொம்ப சூப்பரா இருக்கலாம், ஆனா அது யாருக்கு? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் உங்க நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் சரியான வழியில கொண்டு போகும். உங்க கஸ்டமரை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய பசில் மாதிரி இருக்கலாம். ஆனா கவலையே படாதீங்க. இதை நாம ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சு இந்த பசிலை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். பிரச்சனையே இங்க தான் ஆரம்பிக்குது. உங்ககிட்ட ஒரு செமையான ஐடியா இருக்கிறது மட்டுமே போதாது இல்லையா? அந்த ஐடியாவை நம்பி அதுக்கு உயிர் கொடுக்க போற சரியான ஆட்களை கண்டுபிடிக்கிறதுல தான் உங்க வெற்றியே இருக்கு. சரி, வாங்க சொல்யூஷனை தேட ஆரம்பிக்கலாம். உங்க கஸ்டமர் யாருன்னு உங்களால இப்ப மைண்ட்ல ஒரு படம் வரைய முடியுமா? அந்த கற்பனைய எப்படி ஒரு தெளிவான முழுமையான படமா மாத்துறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இத ஒரு சின்ன உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாமா? 30 வயசு சென்னையில இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்றது டெமோகிராஃபிக்ஸ், அதாவது யார்ங்கிற கேள்விக்கான பதில். ஆனா புது டெக்னாலஜியை விரும்புறவர், சுற்றுச்சூழல் மேல அக்கறை உள்ளவர்னு சொல்றது சைக்கோகிராஃபிக்ஸ். இது ஏன்ங்கிற கேள்விக்கான பதில். இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் நமக்கு ஒரு முழுமையான பிக்சர் கிடைக்கும். இந்த டெமோகிராஃபிக்ஸ் ஒரு டிராயிங்கோட அவுட்லைன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். வயசு, ஊரு, வேலை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம யாரை தேடுறோம்னு ஒரு பேசிக் ஃப்ரேம் கொடுக்கும். இந்த அவுட்லைன் இல்லாம நாம எங்க தேடுறதுனே தெரியாது. இப்போ அந்த அவுட்லைனுக்குள்ள கலர் அடிக்கலாம் வாங்க. சைக்கோகிராஃபிக்ஸ் தான் அந்த பர்சனாலிட்டியே கொடுக்குது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், புதுசா எதையாவது ட்ரை பண்ணுவாங்களா இல்ல தயங்குவாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களோட முடிவுகளை உண்மையிலேயே கண்ட்ரோல் பண்ணுது. சரி, இப்போதான் விஷயம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது சைக்காலஜி, ஆனா அவங்க உண்மையில என்ன செய்றாங்கன்றது தான் பிஹேவியரல் ட்ரேட்ஸ். உதாரணத்துக்கு, அவங்க ஒரு பொருளை ஆஃபர்ல மட்டும்தான் வாங்குவாங்களா இல்ல ஒரு பிராண்டுக்காக எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க ரெடியா இருப்பாங்களா? அவங்க செய்யற இந்த செயல்கள் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம கிட்ட இப்போ கஸ்டமரோட ஒரு ப்ரொஃபைல் ரெடி. ஆனா இது மட்டும் போதாது. அவங்க மனசுக்குள்ள ஆழமா இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு நாம இப்ப கண்டுபிடிக்கணும். ஜெயிச்ச பிசினஸ் எல்லாமே வெறும் ப்ராடக்ட்ஸை விக்கிறது இல்ல, அதுங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்குது. உங்க கஸ்டமருக்கு தூக்கத்தையே கெடுக்கிற அந்த ஒரு பிரச்சனை என்ன, அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் உங்க முதல் வெற்றி. இத கேளுங்களேன், இது ஒரு உண்மையான விரக்தியோட குரல். இந்த மாதிரி ஒரு பெயின் பாயிண்ட் தான் புது ஐடியாஸ்க்கும் புது ப்ராடக்ட்ஸ்க்கும் கதவை திறந்து விடுது. இது வெறும் ஒரு கஷ்டம் இல்ல, இது ஒரு வாய்ப்பு. ஒரு கஸ்டமரோட தேவைய முழுசா புரிஞ்சுக்க இந்த 3 கேள்விய கேளுங்க. 1, அவங்களோட மிகப்பெரிய வலி என்ன? 2, அவங்க மனசுல இருக்கிற கனவு சொல்யூஷன் எப்படி இருக்கும்? 3, அத அவங்க இப்போ எவ்ளோ அவசரமா எதிர்பார்க்கறாங்க? இந்த பதில்கள்ல தான் உங்களுக்கான சான்ஸ் ஒளிஞ்சிருக்கு. இவ்வளவு நேரம் நாம நிறைய தகவல்களை சேகரிச்சோம். இப்போதான் முக்கியமான கட்டம். இந்த எல்லா தகவல்களையும் வச்சு ஒரு ஸ்மார்ட்டான தெளிவான பிசினஸ் முடிவை எடுக்க வேண்டிய நேரம் இது. இதுதான் $1 மில்லியன் கேள்வி, கரெக்டா? நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் குரூப்ஸ் இருக்கலாம், ஆனா நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் ரிசோர்ஸை வச்சு முதல்ல யார்கிட்ட போறது? இந்த கஷ்டமான முடிவை ஈஸியாக்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, அதை பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிள் ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஒவ்வொரு கஸ்டமர் செக்மெண்ட்டையும் இந்த 3 விஷயத்தை வச்சு யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு, இந்த செக்மெண்ட் 1ல இருக்கிறவங்க பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க, ஆனா அவங்கள ரீச் பண்றது கொஞ்சம் மீடியமா இருக்கு. ஆனா செக்மெண்ட் 2ல இருக்கிறவங்கள ஈஸியா ரீச் பண்ணலாம், ஆனா அவங்க அவ்வளவா பணம் செலவழிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா முதல்ல எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சரி, நீங்க உங்க டார்கெட் கஸ்டமரை தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஆனா நீங்க எடுத்த முடிவு கரெக்ட் தானான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்க யூகத்தை உண்மையா மாத்துற ஸ்டெப் தான் இது. உங்க பிளான் பேப்பர்ல பார்க்க சூப்பரா இருக்கலாம், ஆனா உண்மையா கஸ்டமர்ஸ் கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்கற வரைக்கும் அது வெறும் ஒரு யூகம்தான். இப்போ உங்க யூகத்தை உண்மையா மாத்த வேண்டிய டைம். இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, உங்க ஹைப்போதசிஸ் என்னன்னு சொல்லுங்க. உதாரணத்துக்கு, எங்க கஸ்டமர்ஸ் மாசம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஹைப்போதசிஸ். ஸ்டெப் 2, இதை எப்படி டெஸ்ட் பண்ண போறீங்க? ஒரு சின்ன குரூப்புக்கு உங்க ப்ராடக்ட்டை கொடுத்து பார்க்கலாம். ஸ்டெப் 3, ரிசல்ட்டை அளந்து பாருங்க. எத்தனை பேர் பணம் கட்டினாங்க? இந்த டேட்டா தான் உங்களுக்கு உண்மையான வழிகாட்டி. அப்போ பாத்தீங்களா, ஒரு தெளிவில்லாத ஐடியால ஆரம்பிச்சு கஸ்டமர்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்மார்ட் டிசிஷன் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி கடைசியா நாம ஒரு கன்ஃபார்மான டார்கெட்டை அடைஞ்சிருக்கோம். இதுதான் இந்த முழு பயணத்தோட நோக்கம். கங்க்ராட்ஸ், உங்க முதல் கஸ்டமர் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். இது ஒரு பெரிய விஷயம், ஆனா இது ஆரம்பம்தான். இப்பதான் அசல் கேள்வியே வருது. அவங்களுக்கு நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ண போறீங்க? ஏன்னா உங்க வெற்றி அந்த ஒரு வாக்குறுதியில தான் அடங்கியிருக்கு.